Ministries. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. In righteousness shall thou be established. Thou shalt be far from oppression. For thou shalt not fear and from terror, for it shall not come near thee. Isaiah 54:14. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் God Goes East Ministry சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் God Goes East Ministry சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாளில் தியானத்துக்காக யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தியானிக்கும்படி நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்திலே ஆண்டவராகின்ற தேவன் தன்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமையாயிருந்து அங்கே அவர்களுக்கு எந்த சுதந்திரமுமின்றி அவர்கள் அடிமை வேலை செய்து வேலை வாங்குகிறவர்களால் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தப்பட்டு எந்த ஒரு சுதந்திரம் இல்லாதபடி மிகவும் அவர்கள் வேதனைக்குள்ளானார்கள், உபத்திரப்பட்டார்கள். அவங்களுக்கு சரியாக சம்பளம் ஊதியம் கிடைக்கவில்லை, ஆகாரம் கிடைக்கவில்லை, எந்த ஒரு சுதந்திரம் இல்லாதபடி பயங்கரமான அடிமை நுகத்துக்குள் ஆளாக்கப்பட்டு அவருடைய பெருமூச்சு, அவருடைய வேதனைகள், அவருடைய கூக்குரல் அது தேவ சமூகத்தில் வந்து எட்டினதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்ற, அவர் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு வாழ்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை ஏதாவது விஷயத்தின் நடுவே நீங்கள் உபத்திரவத்தோடு இருக்கலாம். அதனால நீங்கள் இடுகின்ற கூக்குரல் அதை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய கூக்குரல்களை, நம்முடைய வேதனைகளை
நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய சூழ்நிலையை அறிகிறவர். மனிதரும் நம்மை சார்ந்தவர்களும் உறவுகளும் நம்முடைய சூழ்நிலை அறிந்தும் அறியாதபடி திரும்பி போகும்போது, நம்முடைய வேதனைகளில், நெருக்கங்களில், கஷ்டங்களில், பிரச்சனைகளில் நமக்கு சகாயம் செய்ய நம்மண்டை இறங்கி வந்து நமக்காக தயவு செய்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை படைத்த தேவன். அவர் நம்முடைய நிலைமைகளை அறிகின்ற தேவன். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கின தேவன். அந்த தேவனிடத்தில் உண்மையாயிருந்து நாம் செபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இதை செய்து தாருமப்பா, என்னை விடுதலையாக்கும், எனக்கு இந்த விஷயத்தில் இந்த ஒரு விடுதலை தந்து என்னை பலப்படுத்துங்கப்பா என்று அவரை நோக்கி விசுவாசத்தோடு நாம் செபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய உபத்திரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவராக இயேசு இந்த மாதத்திலே, இந்த நாளிலே புதியதான காரியங்களை செய்ய போகிறார். கடந்த நாட்கள் ஒருவேளை நீங்கள் நீண்ட நாள்களாக சில பிரச்சனைகள் நடுவே உபத்திரவும் வேதனையும் துன்பம் அனுபவித்து யாரிடம் சொல்ல முடியாத அளவில் நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளாக அல்லது செயலற்று போன ஒரு அனுபவத்தில், எல்லாம் இழந்து போன அனுபவத்தில், இன்னும் ஒன்றுமில்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிற்று, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த பகல் காலம் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய அனுபவத்தை மாற்றிக்கொண்டு, உங்களுடைய நிலைமைகளை மாற்றிக்கொண்டு பரலோக தேவன் இந்த நாட்களில் உங்களை அந்த பிரச்சனை இந்த வெளியே கொண்டு வருகிறாராக இயேசு வெளிப்பட போகிறார். இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே, இந்த நாளிலே நீங்கள் அதை காணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட போகிறார். வசனத்திலே எப்படி என்ன வாசிக்கிறோம், ஆளோட்டிகள் நிமித்தம் அவர் படிக்கின்ற கூக்குரலை கேட்டேன். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். முதலில் சொல்லுகிறார், உங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் அதை அறிந்தாச்சு. அப்போ அவர் பார்த்து விட்டார் என்றால், ஆண்டவர் உங்களை என்னுடைய உத்தரங்களை பார்த்தார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு பரிகாரம் உண்டாகும். கடந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த உங்களுடைய விஷயங்களுக்கு பரிகாரம் உண்டாகும்படி உங்களுடைய வேதனைகளை பார்த்த தேவன், அதை உத்தரவத்தை நான் நீங்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன். உத்தரவத்தை பார்த்து நம்முடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நம்மளை பார்த்திருக்கிறாரு, நிலைமைகளை நம்மளை கூக்குரலை அவர் கேட்டாச்சு, நாம் படுகிற வேதனையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடியினால் அவர் இப்போது நமக்கு இந்த வேதனையிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கின்ற ஒரு அனுபவத்துக்கு நேராக பரலோக தேவன் உங்களை கொண்டு வரப்போகிறார். எப்படிப்பட்ட துன்பத்தின் நடுவினையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரத்தின் நடுவினைகளாக இருந்தாலும், எந்த பிரச்சனையிலோட பெரும் மனவேதனையை உளைச்சலோடு நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து ஒரு விடுதலை தருகின்ற நாளாக இந்த நாளை பரலோக தேவன் உங்களுக்கும் எனக்கும் மாற்றப் போகிறார். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கூக்குரல் போய் எட்டி விட்டது. இந்த நாளிலே நாம் விடுதலையாக்கப்பட போகிறோம். நீங்கள் எந்த இடத்தில் அடிமைகளாக்கப்பட்ட அல்லது நுகத்துக்குள்ளே பிணைக்கப்பட்டிருந்தீர்களோ, எந்த பிரச்சனை வெளியே வர முடியாதபடி அங்கலாய்த்து வேதனையோடு இருக்கிறீர்களோ, அதோ அந்த பிரச்சனையிலிருந்தும் பரலோகத்தின் தேவன் இந்த நாளில் உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார். ஏனென்றால் உங்களை அவர் பார்த்து, உங்களுடைய கூக்குரலை கேட்டு, உங்களை வேதனைகளை அறிந்த தேவன், அந்த வேதனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க வெளியே கொண்டு வர பரலோக தேவன் இந்த காலை வேளையில் உங்கள் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் இந்த காலை வேளையிலும் நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நான் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ ஐ நோ தேர் சஃபரிங்ஸ் என்று சொல்லுகிறேன். நான் அவர்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்றால், அறிந்த பிறகு அவர் சும்மா இருக்க மாட்டார். ஒருவேளை இந்த உலகத்துணை நபர்களும் உறவுகளும் நம்முடைய வேதனைகளை அறிந்தும் அறியாத மாதிரி கடந்து போகும்போது, நம்முடைய வேதனைகளை அறிந்தால் அந்த வேதனையிலிருந்து நம்மளை நீக்கி வேதனையிட்ட ஒரு அனுபவத்தில் கொண்டு போகிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே அதிகாரத்தில் ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும். அப்போ
எங்கே நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த பிரச்சனையில் நாம் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோமோ, எந்த பிரச்சனையில் வேதனையோடு இருக்கிறோமோ, அந்த பிரச்சனையிலிருந்தும் இங்கே சொல்கிற இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும். அப்போ நம்மளை விடுதலையாக்கும்படி இந்த நாளிலே பரலோக தேவன் கிரியை செய்ய போகிறார். நம்முடைய எல்லா விதமான சிறையிருப்பிலிருந்தும் எல்லா வித பிரச்சனையிலிருந்தும் விடுதலையாக்கி ஒரு சுதந்திரமுள்ள சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி எந்த தேசத்திலிருந்து அடிமையாயிருக்கிற தேசத்திலிருந்து, சமாதானம் இல்லாத தேசத்திலிருந்து, பிரச்சனையாயிருக்கிற தேசத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக சுதந்திரமாக வாழ்கின்ற ஒரு தேசத்தில் கொண்டு போகும்படி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, அப்போது இந்த நாளில் நீங்கள் இருக்கின்ற வேதனையில் இருக்கின்ற அந்த அனுபவமாக இருக்கிற தேசத்தை விட்டு விலக்கி, சிறையிருப்பின் தேசத்தை விட்டு விலக்கி, நீங்கள் வேதனைப்படுகின்ற விஷயத்திலிருந்து உங்களை நீக்கி நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை இப்போது இருக்கின்ற பிரச்சனையிலிருந்தும் உங்களை நீக்கி நலமும் விசாலவுமான ஒரு தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் இறங்கி வரப்போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலவிளிகளை கூக்குரல்களை கேட்டு அவர்களை அந்த அடிமை தேசத்திலிருந்தும், அந்த பிரச்சனை உள்ள தேசத்திலிருந்தும், அந்த சமாதானம் இல்லாத தேசத்திலிருந்தும், உயிருக்கு பாதுகாவல் இல்லாத தேசத்திலிருந்தும் அவர்களை நீக்கி நலமும் விசாலமான தேசத்திலே பரலோகத்தின் தேவன் கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்த்து அவருக்காய் காத்திருந்து ஜெபம் பண்ணுகின்ற நபராக காணப்படுவீர்களானால், இந்த நாளில் உங்களை ஜெபத்தை காண்கிற தேவனாக மட்டுமல்ல, அதை கேட்கிற தேவனாகவும் மட்டுமல்ல, அதை அறிந்து உங்களை பிரச்சனைகளை நன்கு அறிந்து கொண்டு அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஒரு மாற்றத்துக்கு நேராக, ஒரு விடுதலைக்கு நேராக, ஒரு உயர்வுக்கு நேராக, ஒரு உயர்ந்த அனுபவத்துக்கு நேராக பரலோகத்தின் தேவன் உங்களை கொண்டு வரப் போகிறார். அன்பானவர்களின் பகல் காலம் தேவன் நம்மளை விடுவிக்கின்ற வேலை வந்திருக்கிறது. நீண்ட நாளுகளாக நீங்கள் படுகின்ற வேதனைகளை, நீங்கள் அனுபவிக்கின்ற கஷ்ட துக்க அனுபவங்களை மாற்றிக்கொண்டு அவர் இது உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறந்து, நீங்கள் கடந்த நாடுகளில் வாஞ்சித்து கொண்டிருந்த அல்லது வேண்டிக் கொண்டிருந்த அல்லது எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நலமான தேசம், அந்த நலமான காரியம், அந்த நலமான ஒரு வழி, அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வழி, பொருளாதாரத்தில் ஒரு புதிய வழி, ஆவிக்குரிய வழியில் ஒரு புதிய வழி ஆண்டவர் திறக்கிறார். இந்த பகல் காலம் அது செய்வதற்காக பரலோக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இந்த 2023 ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தில், கடைசி மாதத்தில் ஆண்டவர் உங்களை என்னை விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர்களை அந்த அடிமை தேசத்தில் நின்றும், கஷ்டப்படுகிற தேசத்தில் நின்றும், பிரச்சனையில் நின்றும் அவர்களை நீக்கி, இந்த காலை வேளையில் அவர் நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்து நீக்கிறவராக, அவர் போராட்டத்திலிருந்து விடுதலை தருகின்றவராகவே, கடன் பிரச்சனை நீக்கின்ற தேவனாக, அவன் சிறையில் இருப்பதை நீக்கின்ற தேவனாக, அவனுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா வழக்குகளிலிருந்து விடுதலையாக்கின்றவனாக, அவனுடைய வாழ்க்கை இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி அதிலிருந்து நீக்கி நலமான ஒரு தேசம், விசாலமான ஒரு அனுபவத்தில் இந்த காலை வேளையில் தேவன் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். நாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜெபித்த தேவனிடத்தில் நம்பிக்கை இருப்போம் என்றால் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாகவே நாம் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து நீக்கப்பட்டு நலமான தேசத்தில், விசாலமான தேசத்தில், ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நேராக தேவன் நம்மளை கொண்டு வருவதற்காக இந்த டிசம்பர் மாதத்திலே அவர் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மளை இதுவரையில் அனுபவித்த அந்த அடிமை நுகத்தினுடைய அனுபவத்தில் நின்றும் எந்த நிம்மதியும் சமாதானமற்றொரு வாழ்க்கை நின்றும் சமாதானமுள்ள, சந்தோஷமுள்ள, ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக சகல சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு
சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு வாழ்வுக்கு நேராக பரலோக தேவன் உங்களை என்னை வழிநடத்த அவர் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வந்திருக்கிறார். அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களை அங்க தேசத்திலிருந்து நீக்கி நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்று ஆதியாகமம் 3:7-8 சொல்லுகிறது. அன்பானவர்கள் உங்களுடைய சகல கஷ்டத்திலிருந்தும் சகல பிரச்சனைகளிலிருந்தும் சகல பலகீனத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி எல்லா வியாதியிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி கடன் பிரச்சனை விடுதலையாக்கி ஆண்டவர் இந்த பகல் காலம் நம்மளை நலமான ஒரு தேசத்தில் விசாலமான ஒரு தேசத்தில் சந்தோஷமான தேசத்தில் ஒருவேளை நீங்கள் பல பிரச்சனையில் சிக்கொண்டவராய் அங்கங்கே ஆயிருந்தாலும் உங்களை ஆண்டவர் திரும்பவும் உங்கள் வீடுகளில் சேர்த்து உங்கள் குடும்பங்களிலே சேர்த்து உங்களை சொந்த தேசத்தில் சேர்த்து உங்களை ஆஸ்வதிக்க இயேசு விரும்புகிறார். ஆமேன். சங்கீதம் 18:32 சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடைகட்டி என் பாதைகளை சவியாக்கிறவர் கர்த்தரே. ஆம் அன்பானவர்களே, நம்மளை பலத்தால் இடைகட்டுகின்ற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய பலகீனங்களை தாங்குகின்ற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய சிறமைகள் நம்மளை தாங்கி நம்மளை பலப்படுத்துகின்ற தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இரட்சகரமாகின்ற இயேசு கிறிஸ்து. ஆகிய ஆண்டத்தை படைத்தவர், வானமும் பூமியும் சமுத்திரத்தை உருவாக்கினவர், சகலதை ஒரு வார்த்தையை உளவாக்கி மனிதனை படைத்த தேவன். அந்த தேவன் இந்த பகல் காலம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற, அவருக்காய் காத்திருக்கின்ற, என்னை விடுதலையாக்கும் என்று செபித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்காக அவர் இந்த காலையில் இறங்கி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நீ இப்போது அனுபவிக்கின்ற தீங்கில் நின்றும் இப்போது நீ ஆயிருக்கின்ற பிரச்சனை நின்றும் கர்த்தர் நீக்குகிறார். ஒரு நலமும் விசாலமான தேசத்தில் பரலோக தேவன் இந்த காலை உங்களை கொண்டு வருகிறார். அன்பானவர்கள், இந்த பகல் காலங்கள் விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை ஏற்றெடுத்து ஜெபிப்பீங்கள். நிச்சயமாகவே என்னுடைய ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், அந்த வார்த்தைகள் மாறாதவைகள். வானமும் பூமியை ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. காணப்படுகின்ற சகலதும் ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் ஒரு நாளும் அழியாதது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. அந்த வார்த்தையின் மேல் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவசிக்கும் போது இன்றைக்கு சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அதுபடி இந்த பகல் காலம் நம்முடைய வாழ்க்கையை நம்மளை பலத்தால் இடை கட்டுகிற தேவன், நம்முடைய பலகீனங்களை மாற்றி பலப்படுத்துகிற தேவன். அவரை விசுவசிக்கும் போது அவர் நம்மளை பலத்தால் இடை கட்டுவார். என்னை பலத்தால் இடைகட்டி என் பாதைகளை சபையாக்கிறவர் தேவனே. உங்களுடைய பாதைகள் இன்றைக்கு ஒரு போனலாய் காணப்படுகின்ற பாதைகளை அதை செவ்வாயாக்கி உங்களால் சரி செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து சரி செய்து தொடர்ந்து உங்களுடைய பாதைகள் சுகமும் சமாதானமும் சந்தோஷமான பாதைகளாய் மாறும்படி பரலோக தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலான பாதைகளை செவ்வாயாக்கி சமாதானத்தின் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நலமும் விசாலமான தேசத்தில் போவதற்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகின்ற தேவனாக வெளிப்படப் போகிறார். அன்பானவர்கள், இந்த காலை வேளையில் அவர் தந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு பரலோக தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரை, என் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி, ஆண்டவரை கோணலான செவ்வாய்ப்படுத்தி தந்து என்னுடைய உத்தரவத்தை கண்ட தேவனே, என்னுடைய அவை பிரயாசத்தை கேட்ட கர்த்தாவே, அப்பா என்னை அதிலிருந்து விடுதலையாக்கும்படி நீங்கள் இறங்கி வந்து அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி நலமான ஒரு தேசம், விசாலமான ஒரு தேசம், ஒரு வாழ்க்கையில் சேர்க்கும்படி கொண்டு வரும்படி நீர் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று ஒப்புக் கொடுக்கலாமா? ஆமென். இந்த பகல் வேளையில் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவரை தந்தமுடைய வாசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அடிமை நோகத்தில் நின்றும், எங்களை வேதனைகள் நின்றும், எங்களை உத்தரங்கள் நின்றும் நாங்கள் படுகின்ற கூக்குரலை கேட்டு ஆண்டவர் அதை பார்த்து அதை அறிந்து அதிலிருந்து விடுதலையாக்கும்படி இந்த காலை வேளையில் நீர் இறங்கி வந்தபடியே ஸ்தோத்திரம். ஈஸ்வர ஜனங்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தது போல எங்களை வாழ்க்கையில் இன்றைய நாளில் அடிமையாக்கப்பட்ட அனுபவத்திலிருந்தும் சிறையாக்கப்பட்ட அனுபவத்திலிருந்தும் வேதனை துக்கம் நிறைந்த அனுபவத்திலிருந்தும் நாடுகளாய் வருடங்களாய் சிறையாக்கப்பட்ட அந்த சிறை இருப்பிலிருந்து விடுதலையாக்கி ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட நல விசாலமான வாழ்க்கைக்கு நேராக இந்த பகல் காலம் இந்த வார்த்தைகளை கேட்ட சகல ஜனங்களை கொண்டு வருகின்ற கிருபைக்காக அவைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு அவைகளை நாங்கள் கண்டு சந்தோஷித்து 2024 ஆண்டில் கர்த்தரை உயர்த்தி மதாமத்தை மயப்படுத்த கிருபை செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். தாயினும் மேலாக என்னை நேசிக்கிறதுனால எனக்காக நீ சிலுவையில ஜீவனை தந்தீரே. I will worship you, Lord. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை கீழே விழும்போது என்னை தூக்கி எடுத்து உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்து நான் கீழே விழுந்த இடத்துல இருந்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவர். Oh, I love you, Jesus. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை கவிடாமல் அன்பினாலே அணைத்துக் கொண்ட எங்கள் நல்ல தெய்வமே, எனக்காக என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள திரும்ப வரப்போகிறீரே. I love you, Jesus. நான் உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே.
என்னையும் உன்னுடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Yes, Lord. நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து Come on, everyone. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிறார். ஆண்டவரே,